இந்த அழகான பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். இவன் தான் ஹீரோயினோட புருஷன். ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை செய்யறா. ஹீரோயினோட பிரச்சனை என்னன்னா இவளுக்கு தினமும் புருஷன் கூட மேட்டர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் ஆசைப்படுறா. ஆனா இவளோட புருஷன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறான். அவனுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. பொண்டாட்டி எவ்வளவு ஏக்கமா இருக்கிறா அப்படின்னு அத பத்தி எல்லாம் அவன் கண்டுக்கிறதே இல்ல. வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்து கொரட்டை விட்டு தூங்கணுமா அப்படின்னு அவன் இருக்கிறான். அதனால கல்யாண வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லாம ஹீரோயின் ரொம்ப கடுப்பா இருக்கிறா. அப்படி இருக்கும்போது புருஷனோட போன்ல வேற ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்புறத ஹீரோயின் பாக்குறா. அதாவது புருஷனுக்கு தெரியாம அவனோட போனை எடுத்து அந்த மெசேஜ் எல்லாம் படிக்கிறா. புருஷனுக்கு நம்ம மேல ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அப்பதான் அவளுக்கு புரியுது. ஏன்னா புருஷனும் அந்த பொண்ணும் ஒரு தொடர்புல இருக்காங்க. புருஷன் வேலை செய்யற இடத்துல இந்த பொண்ணு இருக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் மஜாவா இருக்கிறதாலதான் இவன் நம்மள கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. ஆனா இதை எதையுமே புருஷன் கிட்ட கேட்கவே மாட்டா. அப்படியே சைலண்டா இருக்கிறா. அது ஏன்னா புருஷனை பழி வாங்கறதுக்காக இவ வேற மாதிரி ஒரு பிளான் பண்றா. அது என்னன்னா நீ மட்டும்தான் என்ன ஏமாத்துவியா? இப்ப பாரு நான் எப்படி உன்னை ஏமாத்துறேன்னு பாரு. நீ ஒரு பொண்ணு கூட தானே தொடர்புல இருக்கிற. நான் உன்னை எப்படி ஏமாத்த போறேன் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு வருஷமா நான் உண்மையா ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்ததுக்கு இதுதான் எனக்கு கிடைக்கிற பரிசா? நீ என்னை இப்படி ஏமாத்துவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கடுப்பா இருக்கிறா. அதனால ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரி நல்லா என்ஜாய் பண்றதுக்கு காரை எடுத்துக்கிட்டு வேக வேகமா போறா. ஒரு பாருக்கு வந்து இங்க யாரையாவது சந்திக்கலாம் அப்படின்னு தேடி தேடி பாக்குறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு போன் பண்ணி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முக்கியமான வேலைகள் இருக்கு, என்னால இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாது, நான் ஹாஸ்பிட்டல்லே தங்க போறேன், நாளைக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு புருஷனுக்கு போன் பண்ணி சொல்றா. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா ஹீரோயின் வெளியே தங்க போறா. புருஷனுக்கு எந்த சந்தேகமும் வராம இருக்கிறதுக்காக இப்படி போன் பண்ணி சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த பார்ல ஒருத்தனை சந்திக்கிறா. ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற பீச்ல வந்து உட்காந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோயின் இவன் கிட்ட மனசு விட்டு பேசுறா. இவளுக்கு நம்ம கிட்ட இருந்து என்ன தேவை அப்படின்னு இவன் கிளியரா கண்டுபிடிக்கிறான். ஏன்னா ஹீரோயினோட பார்வை பேச்சு எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. அப்படியே மெதுவா அங்கேயே அவங்களோட வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு வெளியே இப்படி எல்லாம் பண்றதுக்கு பயமா இருக்கு. யாராவது பாத்துருவாங்க அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா பயப்படுறா. நம்ம வந்து பக்கத்துல எங்கேயாவது லாட்ஜ்ல ரூம் போடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு இவனும் சரின்னு ஒத்துக்கிறான். உடனே ரெண்டு பேரும் அந்த பீச் பக்கத்துல இருக்கிற ஒரு லாட்ஜ்ல இவங்க வந்து ரூம் புக் பண்றாங்க. அன்னைக்கு ஃபுல்லா ஹீரோயின் இவன் கூட தங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. ரொம்ப நாளா அவளுக்கு கிடைக்காம இருந்த அந்த சந்தோஷம் திரும்ப கிடைச்சதும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறா. அவளோட புது வாழ்க்கை அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. இதெல்லாம் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு அவ மனசுல லைட்டா பயமா இருக்கு. ஆனா அவனும் நம்மளை ஏமாத்துறான் தானே அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயினுக்கு அந்த பயம் எல்லாம் அப்படியே ஓடி போகுது. புருஷன் பழையபடி நார்மலா ஆகுற வரைக்கும் என்னோட இந்த வாழ்க்கைய நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் மனசுல உறுதியா இருக்கிறா. கல்யாணமான புதுசுல இவளோட புருஷன் எப்படி இருந்தானோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய இவளோட புருஷன் கிட்ட இருந்து இவ எதிர்பார்க்கிறா. அது கிடைக்கிற வரைக்கும் இப்படிதான் நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு அவளோட புது வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா.